இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஆதி, எத்தனை தடவை படிச்சாலும் அதேதான். எனக்கும் பாரதி போனது வருத்தம் தான் அது. ஆனா நேத்து அவங்களால நமக்கு எவ்வளவு லாஸ்ன்னு பாத்தீங்கல்ல சார். இங்க பணம் எதுவும் இல்லையே சார். சொல்லுங்க சார். சார் அங்கெல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். என்னாச்சு ஆதி? கேஷ் இல்லையா? இங்கேதான் நான் எடுத்து வச்சேன். அதுக்குள்ள எப்படி காணாம போகும்? உங்க ரூம்குள்ள அப்படி யாரு கேட்காம வருவாங்க? சக்தி, சிசிடிவி கேமரா ரூம்ல போய். சாரி சார், சிசிடிவி 2 நாளா ஒர்க் பண்ணல சார். நாளைக்கு தான் சர்வீஸ் பண்ண வராங்க சார். எதுக்கு சிசிடிவி எல்லாம்? ஆபீஸ்ல இருந்த பணம் எப்படி காணாம போகும்? கேக்குற மாதிரி கேட்டா பணம் தானா கிடைக்க போகுது. தள்ளுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க. வெல், ஆதி ரூம்ல வச்சிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை காணோம். நீங்க யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்க. நாங்க எப்படி சார் இதெல்லாம் பண்ணுவோம்? இப்படிலாம் கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க. கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா தெரியும். மித்ரா, யாருக்கு ஃபோன் பண்ற? நீங்க சும்மா இருங்க ஆதி, நான் பாத்துக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன். யா. பணத்தை எங்க சார் வச்சிருந்தீங்க? மேடம், என் கேபின்ல இருந்த டிராயர்ல தான் வச்சிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்படின்னா எல்லாரையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கறது நல்லது சார். மேடம், இவங்க எல்லாருமே நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ். பண விஷயம் சார். செக் பண்ணாதான் உண்மை தெரியும். செக் பண்ணட்டும் ஆதி, நீங்க ஏன் டிஸ்டர்ப் ஆகுறீங்க? கான்ஸ்டபிள், எல்லாரையும் செக் பண்ணுங்க. லேடிஸ் எல்லாம் வாங்க. வாங்கம்மா. ஜென்ஸ்லாம் எப்படி வாங்க? மேடம், இவங்களே செக் பண்ணிட்டேன். இவங்க கிட்ட எதுவும் இல்லை மேடம். மொத்தமா ஆபீஸ்ல எவ்வளவு பேர் தானா? மேடம், ஒரு ஸ்டாஃப் மட்டும் எனக்கு ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க மேடம். ரிசைன் பண்ணிருக்காங்களா? அப்ப நீங்க முதல்ல அவங்கள பத்தியில சொல்லிருக்கணும். யார் அவங்க? பாரதி மேடம். என்னங்க பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் மேடம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போயிருக்காங்க. அதுவும் இல்லாம போகும்போது கூட பிஎஃப் பணம் சீக்கிரமா வரணும்னு சொல்லிட்டு போனாங்க மேடம். அதுக்காக பாரதி தான் திருடி இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? நாங்க பார்த்த வரைக்கும் பாரதி அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்ல இன்ஸ்பெக்டர். மேடம், இங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் இல்ல. எல்லாமே அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்கு. மேடம், இவருதான் ஏதோ சொல்றாருன்னா நீங்களும் அதை போய் நம்பிட்டு இருக்கீங்களே. பாரதி எங்க கம்பெனில கிட்டத்தட்ட 5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்க மேடம், அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். பட் சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் கிளியர் பண்றது நல்லது தானே? இல்ல, அதுக்காக நான் சொல்ல வரல. மித்ரா, அவங்க சொல்ற மாதிரி சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறது நல்லது தானே? அவங்க வீடு எங்க இருக்கு? ஒரு தடவை வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துடலாம் சார். எனக்கு என்னமோ அது சரியா படல. அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க போலாம். ஓகே மேடம். சரி, நீங்களாம் ஒர்க்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணவங்கள இதுக்கு மேல கம்பெனில வேலை செய்ய கண்டினியூ பண்ண அனுமதிச்சா அது கம்பெனியோட எத்திக்ஸை மீறின மாதிரி ஆயிடும். என்னாச்சுமா? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட?
இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு தெரியுமா? நான் எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன். டேய் பொய் சொல்லாதடா. இப்போதானே வரும்போது என்கிட்ட எக்ஸாம் சரியா எழுதல, அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்த. இப்போ அம்மாவை பார்த்ததும் அப்படியே மாத்தி பேசுற. ஏன்க்கா இப்படி இருக்க? இப்போ உன்கிட்ட யார கேட்டாங்களா அம்மா சோகமா இருக்காங்கன்னு? கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தேன், அத கூட விட மாட்டியா நீ? அதானே பார்த்தேன். சரி விடு, இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? சரிம்மா, நாங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். வா. மேடம் வீடு முழுக்க தேடியாச்சு மேடம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் இந்த பசங்களோட பேக் தான் இருக்கு. மேடம் அதெல்லாம் செக் பண்ண வேண்டாமே. சார் செக் பண்ணணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணி தான் சார் ஆகணும். அதையும் செக் பண்ணுங்க. ஓகே மேடம். அது ஏன் ஸ்கூல் பேக்? டேய் அமைதியா இரு. ஒன்றும் இல்லை மேடம். போதுமா? ஓகே பாரதி, எங்க டியூட்டியை பார்க்க ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சுதாகர் சார், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஏன் சார், பாரதி உங்க கம்பெனில 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒரு நாளாச்சும் தேவையில்லாம லீவ் போட்டிருப்பாளா? இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இப்படி எல்லாம் நடந்திருப்பாளா? கையில 2 பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்போ மீட்டிங்னு கூப்பிட்டாலும், நீங்க எவ்வளவு தூரத்துல வேலை சொன்னாலும் அத ஓடி போய் செஞ்சவ தானே சார் இவ. அவ மேல எப்படி சார் உங்களால சந்தேகப்பட முடிஞ்சது? உங்க வேலைய பத்திலாம் எனக்கு பெருசா எதுவும் தெரியாது சார். ஆனா என் மனசு அறிஞ்சு சொல்றேன், பாரதி வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை பார்க்கல. அவ அவ்வளவு விசுவாசமா இருந்தா. அதுக்கு நன்றி கடனாதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்கம்மா, நான் அப்பவே சொல்லிட்டேன், இது எங்களோட ப்ரொசீஜர். நாங்க இதை செஞ்சுதான் ஆகணும். உங்க ப்ரொசீஜரை நீங்க எல்லார்கிட்டயும் காமிப்பீங்களா? கேக்குறதுக்கு யாரும் இல்லனா உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பீங்களா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பாரதி இடத்துல வேற யாரா இருந்தாலும் நாங்க இப்படிதான் நடந்துக்குவோம். கான்ஸ்டபிள் வாங்க போலாம். அக்கா, யார் நீ? நான் இவங்களோட தம்பி. கையில என்ன? பணம். 3 லட்சமா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பணம் ஏது? எங்க அக்காட்ட இருந்தா வாங்கினேன்.